துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 6, 2026 பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். இது 100% உண்மை. நவகிரகங்களில் கர்ம வினை பயனை அளிப்பவர் என்றும் நீதிமான் என்றும் அழைக்கப்படுபவர் சனி பகவான். உங்கள் ஜாதகத்தில் மிக உயரிய அதிகாரம் கொண்ட, அதாவது சுப்ரீம் பவர் கொண்ட கிரகம் இதுதான். தற்போது கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் மார்ச் 6 பிறகு ஒரு விசேஷமான நிலையை எட்டுகிறார். இந்த காலகட்டத்தில் அவர் 100 மடங்கு அதிக வலிமை பெற்று உங்களுக்கு அருள்பாலிக்க போகிறார். பொதுவாக சனி பகவான் என்றாலே பயப்படுபவர்கள் அதிகம். ஆனால் உண்மையில் அவர் ஒருவருக்கு கொடுக்க ஆரம்பித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வித்திடும் கிரகமாக அமையும் போது மார்ச் 6 பிறகு கிடைக்கப் போகும் பலன்கள் ஒரு மிகப்பெரிய பரிசாக அமையும். மார்ச் மாத தொடக்கத்திலிருந்தே மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் என்னென்ன பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் என்பதை நாம் இப்போது விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்வோம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார். உங்கள் ராசிநாதனான சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் இடையே மிகச்சிறந்த நட்பு இருப்பதால் துலாம் ராசிக்கு சனி பகவான் ஒரு முழுமையான யோகக்காரகன் ஆவார். அதாவது உங்கள் சுகம், சொத்து, புத்திசாலித்தனம் மற்றும் பூர்வ புண்ணியம் ஆகிய அனைத்தையும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான கிரகம் அவர்தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6, 2026 முதல் மீன ராசிக்குள் தனது பிரவேசத்தை தொடங்குகிறார். துலாம் ராசிக்கு இது 6ஆம் இடம் ஆகும். இதை சத்ரு ஜெய யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் மிகவும் உயர்வாக கூறுகிறது. பொதுவாக 6ஆம் இடத்திற்கு சனி வரும்போது உங்கள் எதிரிகள் அடியோடு வீழ்வார்கள். உங்கள் கடன் சுமைகள் தீரும் மற்றும் தீராத நோய்களும் குணமாகும். உங்கள் தம்ப்நெயிலில் குறிப்பிட்டது போல இந்த 6ஆம் இடத்து சனி சஞ்சாரத்தின் போதுதான் எதிர்பாராத ஒரு உயில் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த உயில் மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் செல்வம் மற்றும் சொத்துக்கள் சாதாரணமானவை அல்ல. அவை வரும் 2050 வரை உங்கள் பரம்பரையே அமர்ந்து சாப்பிடும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார அடித்தளத்தை அமைத்து கொடுக்க போகிறது. சனி பகவான் இப்போது அமரப்போகும் மீன ராசி அவருக்கு ஒரு நட்பு வீடாகும். குருவின் வீட்டில் அமரும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தனது விசேஷ பார்வைகளால் உங்களுடைய ராசியின் முக்கிய இடங்களை பார்க்க போகிறார். முதலாவது, இந்த மார்ச் 6 மாற்றத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தகுதி என்னவென்றால், நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வெற்றி. 6ஆம் இடம் என்பது கடன் மற்றும் வழக்குகளை குறிக்கும். சனி பகவான் இங்கே அமரும் போது பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த ஒரு சொத்து வழக்கு அல்லது உயில் விவகாரம் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக முடியும். அந்த உயில் இப்போது உங்கள் கைக்கு வரும். அதன் மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கலாம். இந்த திடீர்த்தன லாபம் உங்களை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றும். இதன் மூலம் 2050 வரை உங்கள் வாழ்வில் பண புழக்கத்திற்கு எந்த குறையும் இருக்காது. பணத்தை எங்கே முதலீடு செய்வது என்று நீங்கள் யோசிக்கும் அளவிற்கு செல்வம் உங்கள் கைகளில் புரளப் போகிறது. பூமி, மனை, தங்கம் என்று நீங்கள் எதை சேர்க்க விரும்பினாலும் உங்களின் அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்தி தரும் பொறுப்பை சனி பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இப்பொழுது உங்கள் வசதி வாய்ப்புகளை கண்டு பிரமித்து நிற்கும் சூழல் உருவாகும். அடுத்ததாக, சமூகத்தில் உங்களுக்கான அதிகாரம் மற்றும் ஆளுமை உயரப்போகிறது. மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்களை மறைமுகமாக எதிர்த்தவர்கள் அனைவரும் காணாமல் போவார்கள். ஏனெனில் 6ஆம் இடத்தில் வலிமை பெற்ற சனி பகவான் உங்களை பற்றி தவறாக பேசியவர்களின் வாயை அடக்கி விடுவார். உங்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை முன் எவராலும் நிற்க முடியாது. இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்பொழுது உங்கள் நட்பை பெற துடிப்பார்கள். அதேபோல் குடும்ப ரீதியாக பார்த்தால் உங்கள் பிள்ளைகளின் மூலம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒருவேளை பிள்ளைகளின் பேரில் இருந்த பழைய முதலீடுகள் அல்லது அவர்கள் மூலம் வரும் ஒரு உயில் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதேனும் சட்ட ரீதியான சிக்கல்கள் இருந்தால் மார்ச் 6க்கு பிறகு அந்த சூழ்நிலை முழுமையாக மாறி அந்த சொத்து உங்கள் வசமாகும். உறவினர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடியுங்கள். அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். உங்கள் நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு இப்பொழுது உலகிற்கு தெரிய வரும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் கடினமான காரியங்களை நீங்கள் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் நிம்மதியாக இருக்கலாம். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால பழைய நோய்கள் அனைத்தும் குணமாகும். குறிப்பாக நீண்ட நாட்களாக மருத்துவ செலவுகளால் அவதிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் சீராகி
அந்த செலவுகள் முழுமையாக குறையும். ஜீரண மண்டல பிரச்சனைகள் வராமல் இருக்க புரோபயாடிக் உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய சோறு, மோர், தயிர் போன்ற பாரம்பரிய உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு துணையாக இருக்கும். உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்யாத துலாம் ராசி நேயர்களுக்கு சிறு மன அழுத்தம் வர வாய்ப்புள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வரும்பொழுது அவர்கள் எதிலும் கவனம் செலுத்த முடியாது. எனவே தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்வதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு தைராய்டு அல்லது இடுப்பு எலும்பு சார்ந்த உபாதைகள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் உடனே கவனிப்பது நல்லது. இதற்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். முறையான ஓய்வு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியமான உணவு முறைகள் உங்கள் வாழ்நாளை நீட்டிக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் இதுவரை இருந்த பணத்தட்டுப்பாடு மற்றும் வருமான பாதிப்புகள் மார்ச் 6க்கு பிறகு முழுமையாக மாறும். நீங்கள் நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் உபத்திரவங்களிலிருந்து வெளியே வர ஒரு புதிய வழி அல்லது ரூட் பிறக்கும். அந்த ரூட்டை கரெக்டா பிடிச்சிட்டு கடனில இருந்து வெளியில வந்துடணும். உங்கள் தம்ப்நெயிலில் சொன்னது போல 2050 வரை பணம் புரள போகும் அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய தொழில் அல்லது பங்குச் சந்தை முதலீடு மூலம் அமைய போகிறது. நீங்கள் ஒரு பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய பொருளை வாங்க நினைத்தால் அதற்கு இது ஏற்ற காலம். 10 வருடங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் இப்போது சட்டென்று முடியும். ஒரு புது போன் வாங்கி வைத்திருப்பீர்கள், அதை மாற்றக்கூட நேரம் இருக்காது என்று ஓடிக்கொண்டிருந்த காலம் மாறி இனி நிதானமாக செல்வத்தை சேர்க்க போகிறீர்கள். குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியான சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சேமிப்பு விஷயத்திலே நீங்கள் காட்டும் ஆர்வம் உங்கள் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். சனி பகவானின் பார்வைகளுக்கு எப்பொழுதும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அவர்தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறார். மார்ச் 6க்கு பிறகு அவரது பார்வையின் பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அவரது 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் மற்றும் மறைபொருள் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதுதான் ரகசிய உயில் யோகத்தை உங்களுக்கு உறுதி செய்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உயில் அல்லது இன்சூரன்ஸ் தொகை அல்லது பழைய முதலீடுகள் இப்பொழுது லாபத்துடன் உங்கள் கைக்கு வரும். இது ரகசியமாக தேடி வரும் செல்வத்திற்கான யோகத்தை உறுதிப்படுத்தும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மறைமுகமான தன லாபங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். அடுத்ததாக சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரய ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் தேவையற்ற மற்றும் வீணான செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். செலவுகள் இருந்தாலும் அவை உங்கள் சுகபோகங்களை அதிகரிப்பதற்கான முதலீடாகவே இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு இந்த பார்வை ஒரு மிகப்பெரிய வரமாகும். நீண்ட நாட்களாக கிடைக்காத விசா அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித தலங்களுக்கு சென்று வருவது உங்கள் மனதிற்கு பெரிய அமைதியை தரும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தைரிய மற்றும் வீரிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் உங்கள் தைரியம் பல மடங்கு கூடும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். சிறு தூர பயணங்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் இப்பொழுது உங்களை புகழ்ந்து பேசத் தொடங்குவார்கள். சமூகத்தில் உங்களை பற்றிய பிம்பம் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும். இது உங்களின் ஆளுமையை பலப்படுத்தும் ஒரு பொற்காலமாகும். உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் உண்டாகும். அதன் மூலம் பல காரியங்களை சாதிப்பீர்கள். வேலையை பொறுத்தவரை மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழில் துறையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காண்பீர்கள். இதுவரைக்கு வேலையில் மேலதிகாரிகளின் தொந்தரவு, சக ஊழியர்களின் புறக்கணிப்பு அல்லது உழைப்பிற்கேற்ற ஊதியமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்தித்திருந்தால் இனி அந்த நிலை மாறும். உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு தேடி வரும். நீங்கள் ஒருவேளை வேலையை மாற்ற விரும்பினால் இப்பொழுது முயற்சி செய்யுங்கள். உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்துடன் உயரிய வேலை கிடைக்கும். உள்ளூர் தொழில் இருந்தவங்க வெளிநாட்டுல போய் தொழில் வைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். சனி பகவானின் அருளால் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். எங்கோ சிக்கியிருந்த உங்கள் பணம் வட்டியுடன் வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு உங்கள் தொழிலில் பயன்படுத்துவது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும்.
சனி பகவானின் இந்த மாற்றத்தால் உங்கள் நீண்ட கால கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். 2050 வரை நீங்கள் பொருளாதார பேரரசாக திகழச் சனி பகவான் வழிவகுப்பார். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்க விரும்புபவர்கள் அல்லது அங்கு கல்வி பயில நினைப்பவர்களுக்கு இந்த மார்ச் 6 பிறகு ஒரு நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தர்ம காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சட்ட ரீதியான சிக்கல்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நிம்மதியான தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இப்பொழுது இரட்டிப்பு பலனை தரும். பரிகாரங்களை பொறுத்தவரை மாதத்திற்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு சென்று வருவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதும், ஏழை எளியவர்களுக்கு அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வதும் சனியின் தாக்கத்தை பெருமளவு குறைக்கும். பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது உங்களுக்கு தடையில்லாத பணவரவை தரும். தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்தை காக்கும் கவசமாக அமையும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த மன தைரியத்தை கொடுக்கும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது உங்களின் கர்ம வினைகளை குறைக்கும். ஒரே ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த சமமான பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் வரலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்கள் லக்னத்திலிருந்து கணக்கிடும் பொழுது சனி பகவான் வலிமையாக அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் அவர் நீச நிலையில் இல்லாமல் இருந்தால் நான் சொன்ன ஒவ்வொரு பலனும் உங்களுக்கு உண்மையாக நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு சகல செல்வங்களையும் மன அமைதியையும் நீண்ட ஆயுளையும் வழங்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மார்ச் 6 முதல் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.